ஃபைனலா எனக்கு சொல்றது இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கொள்கை அப்படிங்கிறத தாண்டி இங்க இருந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இருக்குது. ஆயத்துல்லா அலி கமேனிங்கிற இந்த 85 வயசு மனுஷன், ரைட், முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டி பெரிய ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அவர் வாழ்நாள் முழுக்கவும். அது இவர் ஹயாத்தோட இருக்கும் போது யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க காய்ஸ். கண்டிப்பாக இவருடைய மரணத்துக்கு பின்னாடி இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், ஸ்பெஷலா சுன்னி வேர்ல்ட்ல இருக்கக்கூடியவங்க இவருடைய புகழையும் இவருடைய முயற்சியையும் முஸ்லிம் சமுதாயம் ஒரு போதும் மறக்காத, ஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் இவரை தேடுவாங்க, இவரை படிப்பாங்க. இவரோட புக் இஸ்லாமிக் கவர்மெண்ட் நிறைய புக் எழுதிருக்கிறாரு. பலஸ்தீனை பத்தியும் எழுதிருக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு, ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை அரசியலாக பேசியிருக்கிறாரு. நான் முந்தி சொன்ன மாதிரி ஒரு கைட்ல குரான் அல்ல அப்படின்றாரு, இன்னொரு சைட்ல அரசியல். இந்த மொத்த வெஸ்டையும் எடுத்து போராடுறாரு காய்ஸ். டாலரை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம் இல்லை. அதுவும் அந்த நாடு எவ்வளவு கிரைசிஸ் இருந்தாலும் 21st லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட், அந்த அளவுக்கு இந்த நாட்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ ஈரான் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த நாடு அவர்கிட்ட கையை விட்டு போனா, விச் மீன்ஸ் அந்த சிஸ்டம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜியை விட்டு வெளியே போனா, வெஸ்டர்ன் பாலிசிக்கு அடாப்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா காய்ஸ், என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். அது சிரியால நாங்க பார்க்கலாம், லிபியால, கியூபால, இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கும் இந்த மனுஷன் மேல ரொம்ப மரியாதையும் ரெஸ்பெக்டும் ஒரு அன்பும் இருக்கு காய்ஸ். என்னோட உம்மா அப்பாவை பார்க்க போக்கள் எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இவரை பார்க்க போக்கள் வருது. கருத்து முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது காய்ஸ். ஸோ அதே மெயினாக வச்சு யாரையும் ஹேட் பண்ண சொல்லி இஸ்லாம் படிச்சு தரல. உங்களால எந்த அளவுக்கு யூனிட்டியாக இருக்க முடியுமோ அதை தான் இஸ்லாம் என்கரேஜ் பண்ணுது. அந்த மனுஷனும் அதை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாருன்றதுக்கு நானும் ஒரு சாட்சி, அதை படிச்சிருக்கிறேன். ஸோ மே அல்லாஹ் protect him and grant him good health and strength.